என்படி சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியர் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற படம் விடுதலை பாகம் 2. விடுதலை போன வருஷம் ரிலீஸ் ஆன விடுதலை பாகம் 1ஓட தொடர்ச்சி இந்த படம். இந்த படம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, நம்ம சமூகம் பற்றி, நம்ம ஒவ்வொருத்தரை பற்றியும் பேசுகிற படம் தான் இந்த விடுதலை 2. இந்த தமிழ் சமுதாயம் ஒடுக்குமுறை அல்லது அதிகார மீறல் இதற்கெல்லாம் எதிராக என்னென்ன போராட்டங்களை முன்னெடுத்தது, எந்த மாதிரியான போராட்ட வரலாறு நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுனுடைய ஒரு பதிவு தான் இந்த படம் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் விடுதலை 1 பார்த்தீங்கன்னா இந்த படம் எதை நோக்கி போகுது, இந்த கதையினுடைய அம்சம் என்னங்கிறதெல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த படத்தினுடைய கதையை பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதல் பாகத்தில் விஜய் சேதுபதியை கைது செய்வதோடு முடிகிறது. இந்த 2ஆம் பாகத்தில் இந்த விஜய் சேதுபதி கைதுக்கான காரணங்கள் என்ன, அதற்கான பின்னணி சூழல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக காட்டுறாங்க. அந்த விஜய் சேதுபதி ஒரு போராட்டக்காரராக எப்படி உருவெடுக்கிறாரு, மக்கள் போராட்டத்துக்கு எப்படி அவர் தலைமை தாங்குறாரு, எப்படி முதலாளிகளின் அடக்குமுறையை அவர் வெல்றாரு, இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் இந்த படத்தோட முதல் பாதி இடைவேளை வரைக்கும் இந்த மாதிரி காட்சிகள் தான். அதன் பிறகு கைதாகிற அந்த பெருமாள் வாத்தியார், அந்த முதல் பாகத்தில் கைதாகிறாரு பெருமாள் வாத்தியார், இந்த வாத்தியாரை கைது பண்ணி எப்படி மக்கள் முன்னே கொண்டு வராங்களா அல்லது சிறையில் தள்ளுகிறார்களா அப்படிங்கிறது தான் அந்த 2ஆவது பாதி. இது இந்த திரைக்கதை அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஒரு திரைக்கதை மாதிரி இது இல்லை. மக்களிடம் நேரடியாக ஒரு வாதம் செய்கிறார். அந்த மக்களுடன் ஒரு சொல்லாடல் மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் அமைச்சிருக்கார் வெற்றிமாறன். அதுவும் குறிப்பாக அந்த 2ஆம் பாதி. 2ஆம் பாதியில் ஒவ்வொரு காட்சியுமே தவிர்க்க முடியாத காட்சிகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு காட்சியிலையும் அவ்வளோ அழுத்தமான வசனங்கள் இருக்குது, பதிவுகள் இருக்குது. அதனால் அதை தவற விட்டு விடக்கூடாது. குறிப்பாக மக்கள் போராட்டங்கள் ஏன் வெடிக்குது, மக்கள் எப்படி கலவரக்காரர்களாக மாற்றப்படுகிறார்கள், ஏன் இந்த மக்களுக்காக போராடுகிற தலைவர்கள் ஆயுதங்களை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது, இதையெல்லாம் விஜய் சேதுபதி பேசுகிற விதம் இருக்கு. அது நம்ம ஒரு படம் பார்க்குறோம் அப்படிங்கிற நம்ம உணர்வை நமக்கு தர்றதில்ல, கண்ணெதிரில் நம்முடைய வரலாற்றை நம்மளே பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வை தான் ஏற்படுத்துது. வெற்றிமாறன் பற்றி நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த இயக்குனர் அப்படிங்கிற ஒரு டேக் யாருக்காவது தரணும்னு சொன்னால் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் அதை வெற்றிமாறனுக்கு தரலாம். அந்த அளவுக்கு எந்தவித சமரசமும் இல்லாமல் தான் என்ன சொல்ல வரோமோ அதை மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. எடுத்த அந்த கரு இருக்க, இது யாருக்கானது, ஒரு இயக்குனராக அவர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இல்லை, ஒரு படமாக அது ஜெயிக்கணுங்கிறதுக்காக இல்லை, இது ஒரு பதிவாக மக்கள் மனசில் போய் உட்காரணும். நம்ம இதை யாருக்காக எடுக்கிறோம், இந்த மக்களுக்காக எடுக்கிறோம், அவங்க அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு. ஒவ்வொரு காட்சியும் அந்த கண்ணோட்டத்தில் மட்டுமே அவர் அமைச்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். குறிப்பாக விஜய் சேதுபதி வருகிற அத்தனை காட்சிகளுமே ஒரு தத்துவார்த்தமாக அவர் சொல்கிற ஒவ்வொன்றும் மிக எளிதில் மனசில் பதியுது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தலைமுறைக்கு இந்த தெளிவோட படம் எடுக்கலைன்னா அவங்க ரொம்ப சீக்கிரம் புறக்கணிச்சிருவாங்க. இது புறக்கணிக்கவே முடியாத ஒரு அழுத்தமான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பொழுதுபோக்கு வேணும், 3 மணி நேரத்தை எப்படியாவது கடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்குமான்றது சந்தேகம் தான். ஆனால் சினிமாவை நேசிக்கிற, முக்கியமாக நம்முடைய தமிழர் வரலாற்றை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த படம் அந்தளவு பிடிச்சு போகும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. படத்தில் நடிச்சிருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி, சூரி இருவருமே மிகச்சிறந்த பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. முதல் பாதியில் விஜய் சேதுபதி சில நிமிடங்கள் தான் வருவார். ஆனால் 2ஆவது பாதியில் விஜய் சேதுபதி மிக அழுத்தமான ஒரு நாயகனாக உட்கார்றாரு. சூரிக்கு முக்கியத்துவம் இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு ஒரு நினைப்பு இருந்தது. ஆனால் அது தவறுன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்கார் வெற்றிமாறன். சூரி மிக அருமையான ஒரு ரோல் இதில் பண்ணியிருக்கார். ஏன்னா இந்த படத்திலும் கதையை நாயகனாகவே அவர் தொடர்றார். படம் அவருடைய கண்ணோட்டத்தில் தான் இந்த படம் முடியுது. அவர் அந்த இறுதி காட்சியில் சூரி பேசுகிற வசனங்கள் ஒவ்வொரு தமிழர் நெஞ்சிலும் எழுதப்பட வேண்டிய பொன்னெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சமுதாயத்தோட வரலாறு, இந்த தமிழ் சமூகத்தினுடைய வரலாறுங்கிறது பல காலகட்டங்களில் மறக்கடிக்கப்பட்டிருக்கு அல்லது காணாமல் போயிடுச்சு. இதை எப்படி பதிவு பண்ணணும் அல்லது எப்படி மீளுருவாக்கம் செய்யணும் அப்படிங்கிறத
சூரியன் மூலமாக வந்து வெற்றிமாறன் நாங்கள் பதிவு பண்ணுறாரு. நமது கதைகள், நமது வரலாறு கதைகளாவது வாழட்டும். அதுதான் இந்த படத்தில் சூரி மூலமாக வெற்றிமாறன் சொல்கிறது. ஏன்னா வரலாறுகள் வந்து திரிக்கப்படுது. இந்த வரலாறு, தமிழருடைய போராட்ட வரலாறுங்கிறது 2 கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுது. ஒன்று அதிகார வர்க்கத்தின் கண்ணோட்டம், ஆளும் அந்த அரசு எந்திரம் இருக்க அதோட கண்ணோட்டம் ஒன்று. அந்த கண்ணோட்டத்தில் அது வந்து தீவிரவாதம், பயங்கரவாதம், மக்கள் விரோதம் அப்படின்னு பார்க்கப்படுது. பட் மக்கள் போராளிகள் கண்ணோட்டத்தில் அது மக்களுக்கான போராட்டம், இந்த மக்களை ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை செய்வதற்கான போராட்டம் அப்படின்னு பார்க்கப்படுது. எதை வந்து நம்ம மனசில் பதிய வைக்கணும், எது வந்து காலத்துக்கு நிலைக்கணும், அந்த கேள்வி இருக்கு இல்லையா? அதிகார வர்க்கம் சொல்வது எத்தனை பெரிய பொய் அப்படிங்கிறத வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் போராட்டக்காரர்கள் சொல்வது மக்களுக்கான அந்த வரலாறு வந்து நிலைக்கணும். அதுதான் இந்த படம் சொல்ல வருகிற கருத்து. அப்போது இந்த அதிகார வர்க்கம் மக்களுடைய போராட்டத்தின் நிஜக்கதையை பதிவு பண்ணுமா? எந்த காலகட்டத்திலும் அதை பதிவு பண்ணாது. மக்கள் போராட்டம் எதுக்காக நடந்தது, என்னென்ன அரசு அடக்குமுறை என்ன, இந்த அதிகார வர்க்கம் எப்படியெல்லாம் அத்துமீறிச்சு, இதையெல்லாம் மக்கள் போராட்டம் சொல்லும். அதை வந்து அதிகார வர்க்கம் ஏற்றுக்காது இல்லையா? அதனால் வெற்றிமாறன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அதிகார வர்க்கம் சொல்லுகிற கதைகளை மறங்க, அது உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் மக்கள் வழியாக நம்ம என்ன பார்த்தோம், நம்ம கண்ணுக்கு நெருக்கமாக, நம்ம மூளைக்கு நெருக்கமாக ஒன்று நம்ம பார்த்துருப்போம்ல, சம்பவங்களை பார்த்துருப்போம்ல. இந்த சம்பவங்களை ஒரு கதைகளாவது பதிவு செய்வோம். காலகாலத்துக்கும் அந்த கதைகள் பேசப்படட்டும். அதுவே பிறகு வரலாறாக மாறினாலும் பரவாயில்ல. அல்லது உண்மையான வரலாறு எழுதப்படும் வரை இந்த கதைகள் இருக்கணும் அப்படிங்கிறார் வெற்றிமாறன். அது அவர் சொல்ல வந்தது நம்மளால் எளிதில் புரிந்து கொள்ள முடிந்தது. ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை, அந்த இனப்படுகொலையின் இந்த தலைவருக்கு நேர்ந்த முடிவு, அந்த முடிவுக்கு பிறகு அந்த தலைவரை பற்றி என்ன மாதிரியான கதைகள் உலவிக்கிட்டு இருந்தது, இதுதான் வந்து அந்த 2வது பாதையில் வந்து அவர் பதிவு பண்ணியிருக்கார். அதையும் கூட 2 கோணங்களில் பதிவு பண்ணுறார் வெற்றிமாறன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா, விஜய் சேதுபதி வந்து அந்த பெருமாள் வாத்தியார் என்ற பாத்திரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுவார். நான் இறந்தால் என் உடம்பை நீ கிளைம் பண்ணக்கூடாது, ஏன்னா எனக்கு பிறகு வந்து என்னுடைய குடும்பம் எப்படி இருந்தது, அவங்க வாரிசுகள் எங்கே அப்படின்னு பல கதைகளை இந்த அதிகார வர்க்கம் கிளப்போம். அதுக்கு இடம் கொடுக்காத, நான் இறந்தால் என்னை அப்படியே விட்டுரு. இந்த பெருமாள் வாத்தியார் அப்போ யார் இன்னும் இருக்காரா இல்லையான்று தடுமாற்றம் அரசுக்கு வரும். கிளைம் பண்ண யாருமே வரல, அதை என்ன பண்ணுறது, ஒரு தடுமாற்றம் வரும் இல்லையா? அதை தொடர்ந்து வந்து அவங்க கதைகளை உருவாக்குவாங்க. இவர் இன்னும் உயிரோடு இருக்கார், எப்படினாலும் திரும்ப வருவார், பல ஆண்டுகள் கழிச்சுனாலும் வந்து போராட்டத்துக்கு தலைமை தாங்குவார் அப்படின்னு வந்து அவங்க கதைகளை பரப்புவாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆகும்னா, இங்கே ஏதாவது ஒரு தலைவன் உருவாவதற்கு ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு இவர் சொல்கிறார். ஆனால் அரசு தரப்பு ஒன்று சொல்லுது பாருங்கள், இந்த தலைவன், இந்த தலைவனை போட்டு தள்ளிட்டா அவன் செத்ததை கூட வந்து நம்ம மறைச்சிட்டு அவன் எங்கேயே தப்பிச்சு போயிட்டான், உயிரோடு இருக்கான்னு சொல்லிடலாம். உயிரோடு இருக்கான்ற அந்த நம்பிக்கையிலேயே மக்கள் வந்து போராட்டத்தை மறந்துடுவாங்க. அடுத்த தலைவன் உருவாகாமல் போயிடுவான். அந்த அடுத்த தலைவன் உருவாகாமல் போனால் நாட்கள் செல்ல என்ன ஒன்றா மக்கள் மனநிலை சுகத்துக்கு மாறும், வசதிகளுக்கு இயங்கும், கிடைக்கிற வசதிகளை வச்சு வாழ்ந்தால் போதும்னு நினைக்கும். அப்படி நினச்சதுன்னா எதிர்காலத்தில் போராட்டமே உருவாகாமல் போயிடும். ஒரு கதை தான். இதில் எத்தனை பார்வை இருக்குது பாருங்கள். ஒரு தலைவனோட பார்வை இப்படி இருக்குது, இந்த அதிகார வர்க்கத்தோட பார்வை அப்படி இருக்குது. இந்த கதையை வந்து அப்படித்தான் வெற்றிமாறன் கொண்டு வந்து ஒரு புள்ளியில் இணைச்சிருப்பார். இதை வந்து ஒரு நம்ம தமிழர் வரலாறு, தமிழருடைய நலன், தமிழர் போராட்டங்கள் இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படம் சொல்கிற அர்த்தங்கள் வந்து உங்களை பிரமிக்க வைக்கும். இந்த படத்தில் முக்கியமான அடிநாதமாக இருக்கிறது இளையராஜாவோட இசை. அது படம் ஆரம்பிக்கிற அந்த ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரைக்கும் வந்து இளையராஜாவோட இசை இந்த படத்தினுடைய தன்மையை அப்படி கெட்டியாக கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்த்துருது. அந்த இன்டென்சிட்டின்னு சொல்கிறோம்ல, அதை வந்து அப்படியே கிரிப்பாக வைக்கிறதுக்கு அந்த இசை பெரிதும் உதவி இருக்குது. பாடல்கள் அனைத்துமே வந்து இந்த படத்துக்கு பொருத்தமாக இருக்குது. அதெல்லாம் தினமும் பாடலும், மனசில் பாடலும் படம் பார்த்துட்டு வர்ற அத்தனை பேர் இந்த பாட்டை முணுமுணுத்துட்டு தான் வராங்க. அதே போல் வேல்ராஜோட ஒளிப்பதிவு, அதை சொல்லாமல் விட்டோன்னா அது முழுமையாகாது. அவ்வளோ சிறப்பான ஒரு ஒளிப்பதிவு. எனக்கு தெரிந்து பீரியட் படம் அப்படின்னு எடுக்கிற யாராக இருந்தாலும் வேல்ராஜை பயன்படுத்திக்கலாம். அல்லது அந்த படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்ய வருகிற அந்த டெக்னீஷியன்கள் வேல்ராஜ்கிட்ட பாடம் கற்றுக்கணும். ஏன்னா இங்கே ஒரு மோசமான நம்பிக்கை இருக்குது. கடந்த காலத்தை பற்றி எடுக்கிற படம்னா அது வண்ணப்படமாக இருக்கக்கூடாது, இருட்டு படமாக இருக்கணும்.
அல்லது நிலக்கரியை பூசி வச்ச மாதிரி காட்சிகள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு மித்து வந்து உருவாகிடுச்சு. அதுலேயும் இந்த தெலுங்கு படங்கள் வந்து பாருங்கள், சலார், அப்புறம் அந்த தேவரா, அல்லது அதுக்கு முன்னே கன்னட படம் ஒன்று வந்தது, விக்ரம் ராணா அப்படின்ட்டு ஒரு படம், விக்ராந்த் ராணாவே ஏதோ ஒரு படம். அப்புறம் அதே போல் கேஜிஎஃப் வரிசைகள், இது எல்லாமே இந்த கருப்பில் மட்டும்தான் படம் எடுக்கணும், லைட்டே போடக்கூடாது அப்படிங்கிற உறுதியோடு எடுத்த படங்கள். அது எந்த வகையிலும் வந்து நம்ம கவரில். லேட்டஸ்ட்டாக கங்குவா அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சு. ஆனால் இந்த படமும் ஒரு பீரியட் படம் தான், 70கள் 80கள் இந்த காலகட்டத்தை சேர்ந்த படம் தான். ஆனால் திரையில் நம்ம அப்படியே அந்த காலத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு. இந்த காடுகளில் இந்த போராட்டக்காரர்களுடைய காட்சிகளை படமாக்கின விதமெல்லாம் வந்து வேல்ராஜுக்கு நிச்சயமாக சிறந்த ஒளிப்பதிப்பான விருது வந்து இந்த படத்தில் கிடைக்கணும். கிடைச்சா தான் வந்து இந்த படத்தினுடைய ரசனையை வந்து மக்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதே போல் அந்த ஜூரிகள், இந்த படம் பார்ப்பாங்கள்ல ஜூரிகள், அவங்க சரியான ஒரு பார்வையில் இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு இன்னொரு ஹீரோன்னு சொன்னால் அது வந்து மிக இல்லை. வெற்றிமாறனை போன்ற படைப்பாளிகள் பெரிய ஊக்கப்படுத்தணும் அவங்களெல்லாம். ஏன்னா இந்த ஊக்கம் இல்லைன்னாக்க அவங்களுடைய சிந்தனையே வந்து மாறிடும். அவர் தொடர்ச்சியாக சிறந்த படங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தன் நோக்கத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் விலகினதே இல்லை. அதுவும் குறிப்பாக அசுரனுக்கு பிறகு வந்து மிகப்பெரிய ஒரு படைப்பாளியாக பார்க்கப்படுகிறாரு. இந்த தமிழ் சமூகத்தின் கலையின் அடையாளமாக வெற்றிமாறன் திகழ்கிறாருன்னா அது மிக இல்லை. நான் சொல்கிற வார்த்தைகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியலாம். இந்த படத்தை ஒரு வாட்டி பாருங்கள். வெற்றிமாறனுடைய முந்தைய படங்களையும் பாருங்கள். அவர் எந்த அளவுக்கு இந்த தமிழ் சமூகம் பெருமைப்பட வேண்டிய கலைஞன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். விடுதலை பாகம் 1, பாகம் 2 இது இரண்டுமே இந்த தமிழ் சமூகத்தின் வரலாற்று பதிவுகள். மிஸ் பண்ணிடாதீங்க.